ஆட் டைப் வந்து என்ன அப்படின்னா மொபைல் ஆப்ஸ் ரிலேட்டடு. ஸோ உங்களோட கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 விதமா இருக்கலாம். நாங்க ஒரு புது மொபைல் ஆப்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ண போறோம். அப்போ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல் ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்றதுக்கு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து செகண்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். புதுசாக ஒரு மார்க்கெட்டில் மொபைல் ஆப்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லான்ச் பண்ண மொபைல் ஆப்ஸை நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். தேர்ட் ஒன்று, என்னோட மொபைல் ஆப்ஸை நிறைய பேர் வந்துட்டு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதாவது அன்யூஸ்டு மொபைல், அன்யூஸ்டு ஆப்பாகவே இருக்கு. அப்போ அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ண வைக்கணும். ஸோ இந்த 3 விதமான கேஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லைக் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப் ப்ரொமோஷன்ஸ், அதாவது கெட் மோர் இன்ஸ்டால், என்கேஜ்மெண்ட் அண்ட் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் யுவர் ஆப். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது, ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணவங்க மொபைல் ஆப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ண வைக்கிறது. அப்போ அங்க பாருங்களேன், அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு மொபைல் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க வைக்கணும்னா அந்த பர்டிகுலர் இதுக்கு நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் 50K இன்ஸ்டால் ஆகுது கண்டிப்பா இருக்கணும். அதுதான் செகண்ட் லைன்ல ஆப் என்கேஜ்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன்ல இருக்கு. தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா கெட் நியூ யூசர் டு ப்ரீ ரிஜிஸ்டர் ஃபார் யுவர் ஆப் பிஃபோர் லான்ச். ஸோ இந்த 3 விதமான கேம்பெயின் சப்டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் அப்படின்றத பார்த்துடலாம். கெட் நியூ பீப்புள் டு இன்ஸ்டால் யுவர் ஆப், இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ரெக்குயர்மெண்ட். ஓகே போங்க. ஸோ ஆப் இன்ஸ்டால் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களோட மொபைல் ஆப் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஆ. ஓகே, இந்த இடத்துல உங்களோட எந்த ஆப்புக்கு நீங்க ஆட் ரன் பண்ண போறோமோ அந்த ஆப் வந்துட்டு என்னோட நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஆப்புக்கு நீங்க ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, as usual கேம்பெயின் நேம் நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்க as usual வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷன் உங்களுக்கு தெரியும், லொகேஷன் செட்டிங்ஸ் வந்துட்டு தெரியும். ஓகே, நீங்க எந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதும் இந்த லொகேஷன் செட்டிங்ஸ்க்குள்ள நம்ம ஏற்கனவே அந்த லொகேஷன் ஆப்ஷன்ஸ்ல நம்ம 2 விதமான ஆப்ஷன் சொல்லியிருப்போம். ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா பிரசன்ஸ். ஓகேவா? ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் கேம்பெயினுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? அப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் கூகுள் டிஸ்பிளேக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க, கூகுள் வீடியோ எடுக்க ஓப்பன் பண்ணி பாருங்க. அங்கெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா வராது. சரிங்களா? ஸோ அங்க வெறும் வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். லைக் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த லொகேஷன் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க இன்க்ளூட் அப்படின்றதுலயும் பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளூட்லயும் வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ளூடும் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தேர் பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி எக்ஸ்க்ளூடும் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தேர் பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஆப்ஷன் கூகுள் சர்ச்ல வந்துட்டு இருந்திருக்காது. ஓகே, இப்போ இன்க்ளூடுக்கும் எக்ஸ்க்ளூடுக்கும் என்னப்பா மீனிங் சொல்லுங்க பாப்போம். நம்ம அந்த லொகேஷனை இன்க்ளூட் பண்றோம், எக்ஸ்க்ளூட்னா அந்த லொகேஷன் காட்டக்கூடாது அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, அடுத்து கீழே வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ பட்ஜெட் டெய்லி பட்ஜெட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்க போற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சிபிஐ, காஸ்ட் பர் இன்ஸ்டால். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணாதான் எங்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகணும். அவ்வளவுதான், சிம்பிள். என்னோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதான் அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகணும். இன்ஸ்டால் வால்யூம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் வால்யூம், இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் நம்ம ஒரு இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பேஸ் பண்ணி, அதனால இங்க இன்ஸ்டால் வால்யூம். இன் ஆப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஆப்குள்ள போயிட்டு ஆக்ஷன்ஸ் பண்றது.
இன் ஆப்ஷன் வேல்யூ அப்படின்னா ஆப்பை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது. ஸோ நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ண வைக்க போறோம். புரியுதுங்களா? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் ஓகே. பண்ணிட்டு வர்றது. செகண்ட் டைப்க்கு வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு வரும்போது தான் இந்த 2மே வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் ஆகும். ஓகே, ஓகே. அப்ப இங்கே நம்ம யூஸ் பண்ண போறது இன்ஸ்டால் வால்யூம். அப்போ இன்ஸ்டால் வால்யூம் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆக போகுது? நான் கிரியேட் பண்ண போற அந்த ஆட யாராவது கிளிக் பண்ணி அந்த ஆப் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்றவங்களே அப்பதான் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். ஓகேங்க. ஓகே. ஒரு இன்ஸ்டாலுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் போகணும்? ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு எல்லாமேப்பா காமனா நான் சொல்லிடுறேன். நம்ம என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போறோமோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம செட் பண்ண போற பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசல்ட் வந்துட்டு ஜெனரேட் பண்றது. இவ்வளவுதான். புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் இன்ஸ்டால் அது இன்ஸ்டால் வால்யூம் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? கெட் அஸ் மெனி ஆப் இன்ஸ்டால் அஸ் பாசிபிள். அவ்வளவுதான். ஸோ இங்கே ஓகே. நம்ம கிரியேட் பண்ண போற ஆட் எங்கெல்லாம் தெரிய போகுது? டிஸ்பிளேல தெரிய போகுது, சர்ச்ல தெரிய போகுது, யூடியூப்ல தெரிய போகுது, டிஸ்கவர்ல தெரிய போகுது, கூகுள் பிளே ஸ்டோர்ல உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ நீங்க மொபைல் ஆப் கொடுத்துட்டீங்க. ஸோ மொபைல் ஆப் வந்து பாருங்க, அது இன்னும் இமேஜஸ் எல்லாம் கேட்குது. ஹரிசாண்டல் இமேஜஸ், வெர்டிகல் இமேஜஸ் அதெல்லாமே கேட்குதுன்னா நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா ப்ரிவியூமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்க. பட் உங்களுக்கு பாருங்க, இப்போ சாம்பிள் உங்களுக்கு பாருங்க, மொபைல் இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம். விஸ்டர் மேனேஜர் இப்போ இங்கே நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் வந்திருக்கு பார்த்துருப்போமா? கிளிக் பண்ணால் டேரெக்டாக பாருங்க இன்ஸ்டால் தான் வருது. இந்த பட்டனை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் செகண்ட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஓப்பன் வரும் இந்த பட்டனை. ஓகே. நந்தினி புரியுதுங்களா? இங்க தெரியுதா? ப்ரிவியூ பாக்குறீங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்ற சிடிஏ பட்டனோட டிஸ்ப்ளே ஆகும். செகண்ட் டைப் நம்ம சப் டைப் வந்துட்டு செகண்ட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா இங்க இன்ஸ்டால் அப்படின்றது தெரியாது, ஓப்பன் அப்படின்றது தெரியும். அப்ப ஓப்பன்றதை கிளிக் பண்ணா நீங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற மொபைல் ஆப் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா லைக் வந்துட்டு உங்ககிட்ட மொபைல் ஆப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் தெரியுது பார்த்துக்கோ. இங்கேயும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கூகுளோட எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியுது. அப்படிதானப்பா? ஆமாங்க. ம். பாருங்க, ஆல் டிஸ்ப்ளே, சர்ச், யூடியூப், டிஸ்கவர், கூகுள் பிளே. ஸோ இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்துட்டு தெரியுது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் நீங்க ஃபைனலா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மொபைல் ஆப் கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். தென் அதோட சேர்த்து அஸ் யூசுவல் உங்களுக்கு வரப்போற ஹெட்லைன், லாங் ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷனு, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா மற்ற பிஸ்னஸ் நேம் ஏதாவது கேட்டுச்சுனாலும் நம்ம கொடுத்துக்க போறோம். இதெல்லாமே காமன் தான். ஓகேங்க. ஓகே. ஹெட்லைன், லாங் ஹெட்லைன் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ஆடியன்ஸ் சிக்னல்ல நம்மளோட ஆடியன்ஸை டார்கெட் பண்றது. ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு HTML அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வருதான்னு பாருங்க. நீங்க ஆட் கிரியேட் பண்ணும்போது HTML அப்படின்ற ஆப்ஷன் கேக்குதான்னு பாருங்க. இமேஜஸ் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு.
மேல ஹெட்லைன் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. டிஸ்கிரிப்ஷனு, ஓகே இமேஜஸ், வீடியோஸ் கீழ பாருங்களேன் HTML5. HTML5 அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம HTML கோடிங்ல HTML ஓப்பன் பண்ணி அந்த ஆடோட டிசைனவே வந்துட்டு என்ன அப்படின்னா கோடிங் மூலியமா டிசைன் பண்ணி வச்சு அந்த ஃபைல் அப்லோட் பண்றது தான். ஓகேங்க ஸோ HTML கோடிங் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது ப்ரோ. ஓகே, அது எப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, சாட் ஜிபிடி போங்களேன். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நியூ சாட்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் மொபைல் ஆப் இன்ஸ்டால் ஆட், இன்ஸ்டாகிராம் மொபைல் ஆப் இன்ஸ்டால் ஆட் போட்டுங்களா? போட்டுட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீட் HTML5 ஃபைல் அப்படின்னு கேளுங்களேன். நீட் HTML5. ஓகே என்டர் கீ பிரஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம இப்போ மேனுவலாவே இமேஜஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துடுறோம், சரியா? பட் அதையும் விட்டு நான் கோடிங் மூலியமாவும் நான் டிசைன் பண்றேன், ஆடவே நானே டிசைன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த HTML அப்படின்ற கோடிங் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அது எப்படி நீங்க கோடிங் வந்து நீங்க எழுதும்போது அது எப்படி உங்களுக்கு டிசைனாக வரப்போகுது அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு ப்ரிவியூ தான். ஓகே, இப்போ ரன் கோட் அப்படின்றத சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க ரன் கோட் கீழே வந்து பாருங்க ஃபுல்லா ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு. அப்போ நீங்க ஒரு ஆட் டிசைன் எழுதணும்னா இது மாதிரி பின்னாடி பேக் எண்ட்ல கோட் எழுதணும், சரியா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னா கோட் எழுதிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ இது மாதிரி தெரியும். இந்த டிசைன் தெரியறதுக்கு தான் அந்த கோடிங். ஓகே ஓகே புரியுதுங்களா? பாருங்க இன்ஸ்டால் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ண அங்கே போகும். அப்போ இந்த இடத்துல லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட்லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே அங்கே போகும். அப்போ இந்த கோடிங் வந்துட்டு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு கோடிங் மூலமாகவே டிசைன் பண்ணி ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கோடிங் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த இடத்துல அப்படியே டைரக்டா கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேம் நீங்க அந்த பார்த்த ப்ரிவியூ வந்துட்டு உங்களுக்கு இங்க வந்துரும். பட் என்னன்னா உங்களுக்கு இந்த டிசைனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச கோடிங் வந்துட்டு வரணும், எழுத தெரியணும். புரிஞ்சுங்களா? ஓகேங்க. பட் நம்ம அதை தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டைரக்டா இமேஜஸ், வீடியோஸ், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடுறோம். ஸோ அதனால இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தேவையில்லாதது, பட் அது எதுக்காக இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றது. ஓகேவா? இந்த ஃபைலை நீங்க வேணும் நீங்க அப்படியே அப்லோட் பண்ணி பாருங்க. இது வந்து இந்த ஆப்க்கு மட்டும் தான் வருங்களா? ஆமா, இது ஆப்புக்கு மட்டும் தான் வருங்க. சரிங்க. இப்போ சும்மா இந்த ஃபைலை மட்டும் அப்லோட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ப்ரிவியூ வந்துருச்சு, உங்களுக்கு காட்டுதா? ஆமாங்க. ஓகே, இவ்வளவுதான். இதே மாதிரி நான் முன்னாடிலாம் இப்போ சாட் ஜிபிடிலாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போலாம் இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த டெமோலாம் காட்டினதில்லை நான், பிகாஸ் நமக்கே கோடிங் தெரியாது. ஸோ அதனால சரியா, பட் இப்போ இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ ஆடியன்ஸ் சிக்னல் வந்துருங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ என்ன வந்திருக்குங்க? ஆடியன்ஸ் சிக்னல். ஓகே, ஸோ நியூ ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ண போற இந்த பர்டிகுலர் கேம்பெயின் யாருக்கு தெரியணும் அப்படின்றதுக்கான ஆடியன்ஸ் வந்து செட் பண்ண போறோம். ஸோ ஆடியன்ஸ் நேம் இந்த இடத்துல கொடுக்குறோம்.
ஓகேங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ம். இந்த இடத்துல கஸ்டம் செக்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க புதுசா பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் செட்டிங்ஸ். ஸோ ப்ரீவியஸா பார்த்தா நம்ம 4 ஆட் டைப்ல இது இருந்திருக்காது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன எப்படி போய் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ சர்ச் அந்த அந்த கஸ்டம் செக்மெண்ட்டுக்குள்ள நீங்க ஒரு ஆடியன்ஸ் செட்ட கிரியேட் பண்ண போறீங்கன்னா, நீங்க கம்பைன்ட் வித் சர்ச் ஆக்டிவிட்டி, டவுன்லோடட் மொபைல் ஆப்ஸ் ஆர் விசிட்டட் சைட். ஓகேங்களா? இத கம்பைன் பண்ணி நம்ம வந்துட்டு எழுத போறோம். ஓகே. ஸோ இப்போ அத கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, கஸ்டம் செக்மெண்ட்க்குள்ள போயிட்டு அந்த நியூ செக்மெண்ட் அப்டின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணணும். ஸோ கீழ இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் அப்டியே இன்னும் இருக்கு. நம்ம அந்த செட்டிங்ஸ் மட்டும் தான் இப்ப பண்ண போறோம். அப்ப அதுக்காக உள்ள போறோம். நியூ செக்மெண்ட் அப்டின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம கிரியேட் பண்ண போற ஒரு செக்மெண்ட்க்கு வந்துட்டு பேர் குடுத்துருங்க. ஓகே. ஓகேங்க. செக்மெண்ட் நேம் குடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இன்க்ளூட் பீப்பிள் வித் த ஃபாலோயிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிஹேவியர்ஸ். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்க்ளூட் பீப்பிள் வித் ஃபாலோயிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிஹேவியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? பீப்பிள் வித் எனி ஆஃப் தீஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். அப்போ கீழே டைரக்டா இன்ட்ரெஸ்ட் டைப் பண்ணுங்க. பர்ச்சேஸ் இன்டென்ஷனை கீவேர்ட் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் யூசரோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே நீங்க டைப் பண்ணிக்கலாம். கீழே வருது பாருங்க. நீங்க டைப் பண்ண கீழே வந்துரும். பர்ச்சேஸ் இன்டென்ஷன். செகண்ட் ஒன்னு பீப்புள் ஹூ சர்ச்டு ஃபார் எனி ஆஃப் திஸ் டேர்ம்ஸ். இதுதான் கீவேர்டு. செகண்ட் ஒன்னு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ். ஓகே. ஓகேவா? ரெண்டு ஓகே. விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 விதமான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைரக்டா நீங்க உங்களோட அந்த சர்ச் டேர்ம்ஸையோ இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டோ வந்துட்டு என்ன டைப் பண்ணி இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. இன்டெலிஜென்ஸ்னா இப்போ நான் போட்டிருக்கேன்ல விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது வராதுங்களா? வரும். நீங்க அதையும் மேல டைப் பண்ணிக்கலாம். ம். பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ரெடி டு டேக் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேங்க. அதுதான் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். ஓகேங்க ப்ரோ. ஓகே. இப்போ மேல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன, இன்க்ளூட் பீப்பிள் வித் ஃபாலோயிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிஹேவியர்ஸ். ஓகே. செகண்ட் பாருங்க. கீழே 2 பீப்பிள் ஹூ ப்ரௌஸ் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட். ஓகே. இது வந்துட்டு பாருங்க ஆர் கண்டிஷன் தான். மேல இன்க்ளூட் அத ஏ ஆர் பி பாருங்க. எல்லாமே ஆர் கண்டிஷன் தான். ஆர் பீப்பிள் ஹூ ப்ரௌஸ் வெப்சைட் சிமிலர் டு ஆர் பீப்பிள் ஹூ யூஸ் ஆப் சிமிலர் டு. அப்ப மூணுல ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடும். ஓகே. ஸோ இங்க பீப்புள் வெப்சைட் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ எந்த வெப்சைட் எல்லாமே யூசர் ப்ரௌஸ் பண்றாங்களோ அந்த வெப்சைட்டை நீங்க டார்கெட் பண்ணணும். இங்க நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல் ஆப்ஸை நீங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோட ஆடு தெரியணும். அப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்களுக்கு சோசியல் மீடியாவும் இன்ஸ்டாகிராமும் சோசியல் மீடியா மாதிரி தானே. அப்போ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆடை ரன் பண்ணி காட்டலாம். பிகாஸ் நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபேஸ்புக் மாதிரி இன்ஸ்டாகிராம்ன்றது ஒன்று இருக்குங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட்ல வேற ஒன்று வருது சோசியல் மீடியா மாதிரி. அப்போ சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் திரும்ப அதை வந்துட்டு யூஸ் பண்ண போறான். அப்போ மொபைல் ஆப்ஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ சும்மா ஜஸ்ட் சாம்பிளுக்காவது அட்லீஸ்ட் ஆட் யூஆர்எல்ஸ் ஆட் ஆப்ஸ் கொடுக்கலாம். காம்படிட்டரோட வெப்சைட் எல்லாத்தையுமே கூட நீங்க எடுத்து போடலாம். அப்ப என்ன தெரியும், அவங்களுக்கு தேவை மொபைல் ஆப்ஸ்,
ஸோ மற்றவங்களோட மொபைல் ஆப் யாராவது மொபைல் ஆப் ரிலேட்டடான வெப்சைட்டை போய் தேடும்போது அவங்களுக்கும் நம்மளோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஈஸியாக நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க எப்பவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் டைப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பயப்படவே கூடாதுங்க. நம்ம அதுதான் சொல்றோம் இல்லையா, இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஓரளவு காமனா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அடிஷனல் சேஞ்சஸ் வந்துட்டு வரும். அதை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தாலே போதுங்க. என்னன்றது தெரிஞ்சிடும், விஷயம் தெரிஞ்சிடும். ஓகேங்க. ஓகே, இப்போ என்ன கண்டிஷன் எழுதியிருக்கோம்? சர்ச் கீவேர்ட்ஸ் தேடுறவங்க இல்ல, வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்றவங்க இல்ல, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் மொபைல் ஆப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த மூணுல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனாலும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகிறது தான் கஸ்டம் செக்மெண்ட். நந்தினி உங்களுக்கு புரியுதுங்களா? குழந்தை அழுகுறான்ட்டு அவனை எடுத்துட்டு வெளில போயிருக்காங்க. சரி, ஓகேங்க. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க, கஸ்டம் செக்மெண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்க அந்த நேம் வந்துட்டு மேல வந்துருச்சா? ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா யுவர் டேட்டா. ஸோ யுவர் டேட்டான்றது ரீமார்க்கெட்டிங். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீடைல் டெமோகிராஃபிக்ஸ் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ கீழே வந்து என்ன அப்படின்னா நேரோ ஆடியன்ஸ் டு பீப்புள் ஹூ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ நேரோ ஆடியன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டெமோகிராஃபிக்ஸ் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நேரோ பண்றது. ஸோ அடிஷனல் டெமோகிராஃபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயினை சேவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆட் எதுக்காக அப்படின்னா ஒரு மொபைல் ஆப், சரிங்களா, மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ண போற ஒரு ஆட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆட். ஓகே, இதுல செகண்ட் சப் டைப் மட்டும் இப்போ பார்த்துடலாம். செகண்ட் சப் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா என்கேஜ்மெண்ட். யாரெல்லாம் கேம்பெயினை வந்துட்டு யாரெல்லாம் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க என்னோட மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்றதா வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் டைப். நீங்க டைரக்டா அந்த டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா ஆட் ப்ரிவியூ மட்டும் வந்துருங்க. அங்க ஆடோட ப்ரிவியூ மட்டும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரிங்க. செகண்ட் ஆப் என்கேஜ்மெண்ட் அதுலயே ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஆப் என்கேஜ்மெண்ட் கெட் எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் டு டேக் ஆக்ஷன்ஸ் இன் யுவர் ஆப். மினிமம் 50k இன்ஸ்டால்ஸ் ரெக்வயர்ட். புரியுதுங்களா? அப்போ நீங்க அந்த மாதிரியான மொபைல் ஆப்புக்கு மட்டும் தான் நீங்க ஆப் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ண முடியும். 50k இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு நீங்க இந்த ஆப் என்கேஜ்மெண்ட் ரன் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நீங்க ஜென்ரலா பார்க்க வேண்டிய ஆடியன்ஸோட சைஸ் வந்துட்டு இவ்வளவுதான்ப்பா. நீங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு கூகுள்ல இருந்து நீங்க ரன் பண்ண போறீங்கன்னா மினிமம் 50k ஆவது எனக்கு ஆடியன்ஸ் வேணுங்க. இதுதான் சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? பாருங்க, இது வந்துட்டு என்ன அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால் இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் அந்த மொபைல் ஆப்பை கிளிக் பண்ணி என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா நீங்க என்கேஜ்மெண்ட் யூசர் இருந்து என்ன பாக்குறீங்க? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் பீப்புள் who have installed your app but aren't using it and get them to take action. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க பட் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணல. அவங்கள ஒரு ஆக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண சொல்ல போறோம். ஸோ இதுதான் உங்களோட அப்ஜெக்டிவா இருந்துச்சுன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் பீப்புள் who previously made a purchase. ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்க அவங்கள திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக ரிட்டர்ன் வர வைக்க போறோம். ஸோ இது மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு இந்த வந்து கொடுத்துருக்காங்க. இங்க டைரக்டா கிரியேட் ஏ கேம்பெயின் வித் டிஃபரெண்ட் மார்க்கெட் லாஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இதை ரீட் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அது மேல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. எனிஒன். ஓகே, ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் நியூ கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக கேம்பெயின் ஆடு கிரியேட் பண்ணுற இடத்துக்கு வந்துருங்க. ஆடு குரூப் கிரியேட் பண்ணுற இடத்துக்கு வந்துருங்க. ஓகே, இந்த இடத்துல ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுங்களேன். பாருங்களேன், இங்கே பாருங்க. ஓகே, வந்துருச்சு. இங்கே ப்ரீவியூ வந்துருச்சு. பாருங்க, முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண ஆட் டைப்பில் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் இன்ஸ்டால்னு இருந்திருக்கும்.
இங்க வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஓப்பன் இருக்கு, இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஓகே. ஸோ இது மாதிரியான ஆட் வந்துட்டு நீங்க ரெகுலரா நீங்க பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க, கரெக்டா? ஆமாங்க ப்ரோ. ஸோ அதெல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். ஓகேங்க. சரி, ஓகே. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த அப்ஜெக்டிவ் சேர்த்து ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணுங்க. ப்ரீ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒர்க் ஆகாது, அதனால நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும்னா நம்ம பிளே ஸ்டோர்லாம் நீங்க கனெக்ட் பண்ணணும். நம்ம கிட்ட பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் இல்ல, சரியா? ஓகேங்க. ஸோ அதனால நம்ம அது பார்க்கல. உங்ககிட்ட எதுவும் பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் இருக்கா? இல்லைங்க ப்ரோ. ஓகேங்க. சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்த ரெண்டையும் தயவு செஞ்சு அவங்களை ஒர்க் பண்ண சொல்லுங்க. பிகாஸ் என்ன நம்ம சர்ச் ஆட இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்பிளேவும் பார்க்கணும், அவங்க வீடியோவும் பார்க்கணும். ஏன்னா சொல்லும் போது ஈஸியா இருக்குங்க. ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு வந்து டவுட் கேட்டா தானே என்னாலையும் திரும்ப கிளாரிஃபை பண்ண முடியும், கரெக்ட்டுங்களா? சரி, ஓகேங்க ப்ரோ. ஓகே. நேத்து இ-காமர்ஸ் இது நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்ன பார்த்தீங்க? அவரு ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்தாரு. அப்புறம் எலிமெண்டார் வந்து அந்த கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் சொன்னாரு. ஓகே. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் பேசிக்ல இருந்து அதை தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நம்ம கொடுக்குற செக்ஷன் ஹலோ. என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அதாவது நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க, உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டாங்க, கரெக்டா? ஆமாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ஒயிட் பேப்பருக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, அதாவது எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க, கரெக்டா? அப்போ அந்த ஒயிட் பேப்பர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பேஜ்னு சொல்லுவோம். பேஜ். அந்த ஒயிட் பேப்பர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ். அந்த ஒயிட் பேப்பரை டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு பேஜ் பில்டர் அப்படின்றத சொல்லுவோம். ஒரு பேஜ் இருக்கு, எம்டி பேஜ் இருக்கு. அந்த எம்டி பேஜை நம்ம டிசைன் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பேஜ் பில்டர். அதாவது நமக்கு எப்படி வந்துட்டு பென் வேணுமோ அது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் பில்டர் அதுக்கு பேரு. ஓகேவா? ஓகே. அப்ப அந்த பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பேஜை வந்துட்டு டிசைன் பண்ண போறோம். உங்ககிட்ட இப்போ இ ஃபெசிலிட்டி எல்லாம் பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 100 பேஜ் இருக்கு. அப்ப 100மே வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜஸ். அந்த பேஜை டிசைன் பண்றதுக்கு பேஜ் பில்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப பேஜ் பில்டர்ஸ் நிறைய பேஜ் பில்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. பேஜ் பில்டர்ஸ் நிறைய இருக்கு. எப்படி நம்மகிட்ட பால் பாயிண்ட் பென் இருக்கும், இங்க் பென் இருக்கும், பென்சில் எழுதலாம், கலர் ஸ்கெட்சில் எழுதலாம். அப்போ அதே மாதிரி தான் ஒரு பேஜை வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்றதுக்கு நிறைய பேஜ் பில்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம வந்துட்டு வேர்ட்பிரஸோட கிளாஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க போறது எலமெண்டார் அப்படின்ற ஒரு பேஜ் பில்டர். ஓகே. புரியுதுங்களா? எலமெண்டார் அப்படின்ற பேஜ் பில்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பேஜை வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ண போறோம். அப்ப நம்ம பார்க்க போறது அந்த எலமெண்டார் அப்படின்றதுல தான் எலமெண்டார் பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம பேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இந்த பேஜ் பில்டருக்குள்ள நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு கண்டெய்னர். கண்டெய்னர், ஓகேவா? ஸோ கண்டெய்னர் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ eFacility.in அப்படின்ற ஒரு சைட்டே போயிருங்களேன். இல்ல உங்களோட வெப்சைட்டே கூட கிளிக் பண்ணிக்கோ. உங்களோட வெப்சைட் ஸ்பீடா ஓபன் ஆயிரும்ல உங்க கிளையண்டோட வெப்சைட். மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப் பேஜ். மல்டிபிள் கண்டெய்னர் சேர்ந்து தான் ஒரு வெப் பேஜ். ஓகேங்களா? மல்டிபிள் வெப் பேஜஸ் சேர்ந்து ஒரு வெப்சைட். புரிஞ்சுக்கோங்க அத. ஓகே. இந்த வெப்சைட் பாக்குறீங்க. இந்த வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல வந்துட்டு பாருங்களேன், ஒரு பேனர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கு. இமேஜ் கூட வந்துட்டு என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. இப்போ அந்த இமேஜ் எது வரைக்கும் முடியுது, எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது? கண்ட்ரோல் மைனஸ் பண்ணிக்கோங்க. சைடுல இருக்கிற மீட்டை க்ளோஸ் பண்ணிக்கோப்பா. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் அந்த மேல இருக்கிற அந்த பேனர் இமேஜ்ப்பா, பேனர் இமேஜ் சொல்றேன். இது ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது? அந்த ஃபுல் வித்ல முடியுது. ஃபுல் வித்ல இருக்கு, கண்ட்ரோல் மைனஸ் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே. இப்போ இந்த ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா கண்டெய்னர். ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸ்டார்ட் ஆகுறது வந்து கீழ வரைக்கும் ஒரு சைஸ் இருக்கு இல்லையா, ஹைட் இருக்குல்ல,
இந்த பர்டிகுலர் ஆமா. ஹைட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கண்டெய்னர். ஓகே. அதுக்கப்புறம் கீழ வாங்க. ஓகே. இது ஒரு கண்டெய்னர். செகண்ட் பார்ட் இது ஒரு கண்டெய்னர். அடுத்து தேர்ட் வாங்க. ஸோ தேர்ட் வர்றது இது ஒரு கண்டெய்னர். ஓகே. அப்போ இது மாரி மல்டிபிள் கண்டெய்னர் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப் பேஜ். அப்போ ஒரு பேஜ டிசைன் பண்றதுக்கு நமக்கு எலமென்டார் வேணும். அந்த எலமென்டாருக்குள்ள நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸ யூஸ் பண்ண போறோம். டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. ஓ இப்போ இதுக்குள்ள இருக்கிற அந்த டெக்ஸ்ட் இருக்கட்டும், பேராகிராஃப் இருக்கட்டும், ஃபார்ம்ஸ் இருக்கட்டும், அதுக்கு பேரு விட்ஜெட் இல்லன்னா எலமென்ட்ன்னு சொல்லுவோம். விட்ஜெட் ஓகேங்க. இல்லன்னா எலமென்ட். ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வைக்கணும்னா அதுக்கு பேர் ஒரு எலமென்ட் இல்லன்னா விட்ஜெட். ஒரு பட்டன் எடுத்து வைக்கணும். ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு விட்ஜெட் இல்லன்னா அதுக்கு பேர் எலமென்ட். அப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்க போகுது? மல்டிபிள் விட்ஜெட். புரிஞ்சுங்களா? ஓகேங்க. அப்போ ஒரு பேஜ்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஒரு கண்டெய்னர் அப்படின்னா மல்டிபிள் விட்ஜெட் இருக்கும். இதுதான் நம்ம வந்துட்டு வேர்ட்பிரஸ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது. ஓகேங்க ப்ரோ. அப்ப இங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 50 விட்ஜெட் நம்ம பார்ப்போம். ஹெட்லைன் அப்படின்றது ஒரு விட்ஜெட், பேராகிராஃப் அப்படின்றது ஒரு விட்ஜெட், பட்டன்ன்றது ஒரு விட்ஜெட், ஃபார்ம் அப்படின்றது ஒரு விட்ஜெட். இது மாதிரி ஒரு 50 விட்ஜெட் வந்துட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 15 டேஸ் கிளாஸ்ல. அதுக்கப்புறம் another 15 டேஸ் கிளாஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் வந்துட்டு என்ன அப்படின்னா இ-காமர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான். ஓகேங்க. அப்போ நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்றது ஸ்ட்ராங் ஆனாதான் அதுக்குள்ள விட்ஜெட் யூஸ் பண்றது நீங்க பழக முடியும். அப்போ கண்டெய்னர் செட்டிங்ஸ்ல இருந்து டிஃபால்ட்டா நீங்க பார்க்கணும். வேற எதுவும் பிளக்கின்ஸ் பார்க்க மாட்டோங்களா? இப்போ தீம்ஸ் ஆட் பண்றது. இல்லைங்க. வேற அதெல்லாம் எதுவும் வந்துட்டு உள்ளுக்குள்ள வரும். சரிங்களா? நம்ம வந்துட்டு கைட் பண்றது வந்துட்டு எல்லாமே தீம நீங்க கிரியேட் பண்றது எப்படி? இப்ப நீங்க பார்க்குறீங்களா ஒரு தீம் இது பெய்டு தீமா கூட இருக்கலாம். இந்த தீம் எப்படி நீங்க கிரியேட் பண்றது? அதுதான் நம்ம கிளாஸ். ஓகேங்க. ஏன்னா நம்ம நான் தீம ஆக்சுவலா டிபெண்ட் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாது. வேர்ட்பிரஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கேங்க ப்ரோ. ஓகே. நீங்க கிரியேட் பண்ணது அது? ஆமாங்க ப்ரோ. ஓகே. இந்த இது இது நான் வந்து தீம் யூஸ் பண்ணாம கிரியேட் பண்ணதுங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து என்னன்னா டெக்னிக்கலா கொஞ்சம் வேற பிளக்கின்ஸ் இதெல்லாம் தெரியாது. ஸோ ஓகே. அதனால தான் சரி சரி இப்போ நீங்க கேட்டேன். அத கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. ஏன் அப்புறம் அந்த கண்டெய்னர்ன்றது ஏதோ கண்டெய்னர்ன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான்னு அப்புறம் அப்படியே அத கன்வே பண்ணீங்க. கண்டெய்னர்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் ப்ரோ. ம். கண்டெய்னர்ஸும் அப்புறம் ஓவர்வியூவும் குடுத்தாருங்க. ஓகே. இப்போ வந்துட்டு என்ன அப்டின்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ட நீங்க எந்த பேஜ் பில்டர் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணது? ஒரே நிமிஷம்.